வணக்கம். 27/10/2025 திங்கட்கிழமை இன்றைய விருச்சிக ராசி பலன். விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் சற்று பொறுமை, நிதானம், கவனத்தோடு இருக்க வேண்டும். வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போதும் உற்றார், உறவினர், நண்பர்கள், சிறு குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவரிடத்திலும் பொறுமையோடும் நிதானத்தோடும் கவனத்தோடும் இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். இன்றைய நாள் உங்களுடைய சர்வ காரிய ஜெயமாக, எண்ணங்கள் ஈடேற, கந்த பெருமானை வழிபட, முருகப்பெருமான் வழிபட, சூர சம்கார கந்த சஷ்டி பெருவிழா நீங்கள் ஆலயம் சென்று முருகப்பெருமானை வழிபட அல்லது வீட்டில் உள்ள முருகப்பெருமானுக்கு புஷ்பம் சூற்றி, நெய்விளக்கேற்றி, தீபம் சூடம் ஏற்றி வழிபட சர்வ காரியமும் கைகூடி வரும், எண்ணங்கள் ஈடேறும். சித்திர பெருமாட்களும் ரிஷிகளும் உங்களுக்கு ஆசி வழங்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். மனமும் உள்ளமும் தெளிவோடு ஒரு பிரார்த்தனை செய்தால் அது அதி சீக்கிரமாக கைகூடி வரும். விருச்சிகத்தில் வரக்கூடிய விசாக 4ஆம் பாதம் சற்று பொறுமை, நிதானம், கவனத்தோடு இருக்க வேண்டும். பயணத்தின் போது எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். வீண் வாக்குவாதத்தை அடியோடு தவிர்ப்பது மிக மிக நன்று. அனுச நட்சத்திரம் பயணம் செய்யும்போது மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். மற்றபடி எடுத்த காரியத்தில் அனைத்திலும் வெற்றியும் மன மகிழ்ச்சியும் சாந்தத்தையும் கொடுக்கும். தெய்வீக அருளும் தெய்வ கடாட்சியும் கிடைக்கக்கூடிய நாள். கேட்டை நட்சத்திரம் எண்ணங்கள் ஈடேறும், காரிய ஜெயமாகும். அதே நேரம் பயணத்தின் போதும் வண்டி வாகனங்களில் கரண்டு, நெருப்பு, கூர்மையான ஆயுதங்களால் பணிபுரிவர்கள் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். அடுத்ததாக நாம் காண இருப்பது தனுசு ராசி பலன். தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரியம் ஜெயமாகும், எண்ணங்கள் ஈடேறும், சிக்கல்களில் இருந்து விடுபடக்கூடிய நாளாக அமையக்கூடும். தனுசு ராசியில் வரக்கூடிய மூல நட்சத்திர சர்வ காரிய ஜெயம், போராடம் அனைத்து காரியத்திலும் வெற்றியும் மன மகிழ்ச்சியும் கொடுக்கும். தெய்வீக அருள் கடாட்சம் கிடைக்கும். உத்திராடம் 1ஆம் பாதம் அனைத்து எண்ணங்களும் ஈடேறக்கூடிய நாள். அடுத்ததாக நாம் காண இருப்பது மகர ராசி பலன். மகர ராசியில் பிறந்தவர்கள் அனைத்து வகையிலும் இன்றைய நாள் மிகவும் சிறந்த பலனை கொடுக்கும். தெய்வீக அருளும் தெய்வ கடாட்சமும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கக்கூடிய நாள். உங்களுடைய அனைத்து எண்ணங்களும் பிரார்த்தனைகளும் முருகப்பெருமானிடம் செலுத்தி வழிபாடு செய்யுங்கள், சர்வ காரியம் ஜெயமாகும். மகரத்தில் வரக்கூடிய உத்திராட நட்சத்திரம் சர்வ காரிய ஜெய மன மகிழ்ச்சி கொடுக்கும். அவிட்ட நட்சத்திரம் சற்று பொறுமை, நிதானம் வேண்டும். வீண் வாக்குவாதத்தால் மன உளைச்சல் வரும். மற்றபடி சர்வ காரியம் ஜெயமாகும். அடுத்ததாக நாம் காண இருப்பது கும்பம், மீன ராசி நண்பர்களை பற்றி. வணக்கம்.